ஹீரோயினோட வீடியோவில் ஹீரோயினுக்கு பின்னாடி இருக்க வெண்டர் மிஷினுக்குள்ளே யாரோ மாட்டியிருக்க மாதிரி இருக்குது. இதை பற்றி ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்ல அவள் போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இதை பற்றி கேட்குறா. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு ஆளை பற்றி சொல்கிறாரு. அவர் ரொம்ப நாளாக இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் தான் தங்கியிருக்காரு. அவருக்கு திடீர்னு ஒரு விசித்திரமான காயின் கிடைக்கிது. அதை எடுத்துக்கிட்டு அவர் போகும்போது ஒரு திருடன் வந்து அவர் கையில் இருக்க காசெல்லாம் பிடுங்கிடுறான். அதனால் அந்த காயினை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வெண்டர் மிஷினில் போட அவருக்கு ஒரு கோக் பாட்டில் கிடைக்கிது. ஆனால் அவருக்கு ஆப்போசிட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு ஆள் கோட் சூட் போட்டு இருக்கான். திடீர்னு அவன் ட்ரெஸ்ஸை விட்டு அவன் மறைஞ்சு போகிறத பார்க்குறாரு. இவர் அந்த கோக் பாட்டிலை ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த ஆள் அங்கேருந்து மறைஞ்சு போயிருப்பான். கோக் பாட்டில் யாரை நோக்கி ஓப்பன் பண்ணுறோமோ அவங்க அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே மறைஞ்சு போய் வெண்டார் மிஷினுக்குள்ளே மாட்டிக்கிறது இவருக்கு தெரிய வர ஒருத்தரையும் இதே மாதிரி அவர் கொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பல நாள் போய்கிட்டு இருக்க ஒரு நாள் இவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு வரும்போது இவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க பிளாட்ஃபார்மில் இவர் மாதிரி, அதாவது இவர் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு உருவம் நிற்கிது. இவரை பார்த்து சிரிக்குது. இப்போ இவர்கிட்ட இருந்த அந்த காயின் அந்த ஆள் கையில் இருக்குது. வெண்டார் மிஷினில் இருந்து கோக் பாட்டிலை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே இவர் மறைஞ்சு போயிடுறாரு. இவரும் அந்த வெண்டார் மிஷினுக்குள்ளே மாட்டி மற்றவங்கள மாதிரியே துடிச்சு செத்து போகிறாரு. இந்த கதையை ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லி முடிக்கும்போது இவ அங்கேயே படுத்து தூங்கிடுறா. ஸ்டேஷன் மாஸ்டர் இவளுக்கு போர்வையை போத்தி விட்டு போறாரு. அடுத்த நாள் ஹீரோ கூட டேட்க்கு போறா. அங்கே அவங்க ஹோட்டலில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இன்னொரு பொண்ணும் ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுறதுனால ஹீரோயினை வெறுப்பேற்றுறதுக்காகவே ஹீரோ கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஹீரோயின் கடுப்பாகி இதில் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதே நேரத்தில் இவளோட யூடியூப் சேனலோட நல்லா டெவலப் ஆகி ஹீரோயினும் நல்லா ஃபேமஸ் ஆகிடுறா. ஸோ இவங்க ஆஃபீஸில் இவளுக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவ சேனல்ஸ்க்கு நிறைய கமெண்ட் வந்திருக்கும். அதில் ஒரு கமெண்ட் மட்டும், தயவு செஞ்சு இந்த வீடியோ போடுறதை இதோட நிறுத்திடுங்க, அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கம் போயிடாதீங்க, ஏன்னா இதில் நான் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அது யாருன்னு சொல்லி இவ நேரில் பார்க்க போறா. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறா. அந்த சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோஸையும் டெலீட் பண்ணிவிட்டு அதை பிளாக் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் நல்லா போகிற சேனலை பிளாக் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் அந்த பொண்ணு கண்ணாடி அவுத்துட்டு அவள் கண்ணை காட்டுறா. அவளுக்கு ஒரு கண்ணே போயிருக்கு. நான் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் பார்த்த உண்மையை யார்கிட்டனா நான் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் என்னோட ஒரு கண்ணை அது பறிச்சிடுச்சு அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு உருவத்தை பார்த்து பயந்து மிரண்டு அங்கேருந்து ஓடி போகிறா. அது சபிக்கப்பட்ட இடம், தயவு செஞ்சு அங்கே இன்னொரு வாட்டி போகாதீங்க அப்படின்னு அவள் சொல்லிட்டும் ஓடி போயிடுறா. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இருந்ததுன்றதை ஹீரோயின் இப்போ தான் ரிசர்ச் பண்ணி பார்க்குறா. அங்கே வாழ்ந்துட்டு இருந்த நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அதுவும் மர்மமான முறையில். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட இதை பற்றி கேட்கலான்னு போகிறா. உனக்கு இதுக்கு மேலே எதனா உண்மை தெரிஞ்சுக்கணுன்னா நீ ஒருத்தரை கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும், அவர் ஆனால் நைட்டு 3:30 மணிக்கு தான் வருவாருன்னு ஒரு டைமும் கொடுக்குறாரு. இப்போ இதை யோசிச்சுக்கிட்டே இவ ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இருக்க. இங்கே இவங்க ஆஃபீஸில் ஒரு சத்தம் கேட்குது. இவ என்னன்னு போய் பார்த்தா ஹீரோவும் அந்த இன்னொரு பொண்ணும் கிஸ் பண்ணிக்கிறத இவ பார்த்து கொஞ்சம் கோவப்படுறா. அடுத்த நாள் ஹீரோ வந்து பேசும்போது இவ மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிடுறா.